அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரகநிலைகள் படி கடகராசிக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாத பலன் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னும், கடகராசிக்காரர்களோட குணங்கள் என்ன அப்படின்னும், இந்த மாதம் முழுவதும் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும், என்ன பரிகாரம் செய்யணும், எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லியும், தொழில் பற்றியும், குடும்பம் எப்படி அமையும்னு சொல்லியும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சந்திர பகவான் ஆளக்கூடிய ராசி கடகராசி. இந்த கடகராசியை சேர்ந்தவங்க பாதுகாப்பு மற்றும் தற்காப்பு குணங்களை அதிகமாக கொண்டவங்களாக இருப்பாங்க. கடகராசி அடையாளமான நண்டு போலவே தன்னை சுற்றியுள்ள மனிதர்களையும் பொருட்களையும் பிடித்து பாதுகாப்பு உணர்வை தருவாங்க. மேலும் இவங்க அமைதியாகவும் செயல்ல கட்டுப்பாடும் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க. அனுசரித்து செல்லக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. யாரிடமும் எளிதில் மோதல் போக்க கடைபிடிக்க மாட்டாங்க. இவங்க தங்களின் செயலில் லட்சியத்தை கடைபிடிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. தங்களின் செயல்களால் சுய திருப்தியை அடையக்கூடியவங்க. இவர்களில் உள்ள பெரிய குறையும் பலமும் இவர்களிடம் உள்ள பிடிவாத குணமும் தான். ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கிறதுக்கான முயற்சியையும் ஆற்றலையும் இந்த பிடிவாத குணம் தான் தருது. அதே சமயம் முடிக்க முடியாத விஷயமும் அடைய முடியாத உறவும் நினைத்து பிடிவாத குணத்துடன் இருக்கிறதால அவர்களுக்கு பிரச்சனையா அது அமையக்கூடும். கடகராசி அதிகமாக பயணம் செய்ய விரும்புவாங்க. ராசியின் அடையாளமான நண்டு நீர்வாழ் உயிரினங்கிறதால பெரும்பாலும் இவங்க நீர்வழி பகுதிகளை அதிகமாக விரும்புவாங்க. கடகராசியை சேர்ந்தவங்க தங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தை ரொம்பவே பொறுப்பாக நடத்தக்கூடியவங்க. மனைவியோட நல்ல உறவை பேணக்கூடியவங்க. இவங்க தங்கள் துணைக்கு அதிக அழுத்தத்தை கொடுக்க விரும்ப மாட்டாங்க. தங்களின் துணைக்கு மகிழ்ச்சியை தர பல விதத்திலும் முயற்சி செய்வாங்க. சில நேரங்களில் சில விஷயத்துக்கு கூட அதிகமாக சலிப்புடையக்கூடியவங்க. இந்த கடகராசி சேர்ந்தவங்க ஒரு குழந்தையை போல இருப்பாங்க. இவங்க சில கட்டுப்பாடுகளை பின்பற்றக்கூடியவங்களாகவும் பாரம்பரியத்தின் மீது ஈடுபாடு கொண்டவங்களாகவும் இருப்பாங்க. தங்களின் குடும்ப மகிழ்ச்சிக்காக எதையுமே செய்ய தயாராக இருப்பாங்க. இவர்களின் குடும்பமே இவர்களின் பலம் மற்றும் பலவீனமாக இருக்கும். கடகராசியை சேர்ந்தவங்க எந்த ஒரு வேலையை செஞ்சாலுமே அதில் முழு மனசோட ஈடுபடுவாங்க. தங்களின் பொறுப்புகளை செஞ்சு முடிக்க விடாமுயற்சியோடு செயல்படுவாங்க. உத்தியோகஸ்தர்கள் தங்கள் பணியிடத்தில் ஊழியர்களுடன் செயலாலும் வார்த்தைகளாலும் நல்லுறவை ஏற்படுத்திக்குவாங்க. கடகராசிக்காரர்கள் எதுலேயுமே மிகவும் எளிமையை விரும்பக்கூடியவங்க. கடகராசிக்காரர்கள் குழப்பங்களை வெறுக்கிறவங்க. வாழ்க்கையை சிக்கலாக்கும் மோதல்களையும் வாதங்களையும் தவிர்க்க முடிந்த அளவு அனைத்து விதங்களிலும் முயற்சி செய்வாங்க. நண்டை போலவே இவங்க மிகவும் மென்மையானவர்கள்ங்கிறதால எளிதில் உடல் ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் காயப்பட்டுருவாங்க. அதனால் அதை நினச்சி பயப்பட தேவையில்லை. இந்த காரணத்தால் அவங்க முடிந்தவரை வாழ்க்கையை நேர்மையாக வாழ விரும்புகிறவங்க. ஏன்னா தங்களை சுற்றியுள்ள அனைவருக்காகவும் எல்லாவற்றையுமே எளிமையாக்குவது அவர்களுடைய இயல்பு. ஒரு மோசமான எதிர்மறை அதிர்வலை அல்லது ஒரு சோகமான விஷயம் கடகராசிக்காரர்களின் உள்ளுணர்விலிருந்து தப்பிக்கவே முடியாது. அவர்கள் மிக நுட்பமான உணர்வுகள் கொண்டவங்க. ஒற்றை கேள்வி கூட கேட்காம நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எதையுமே கண்டுபிடிச்சிருவாங்க. எப்போ உங்களுக்கு துணை இருக்கணும், எப்போ உங்களை தனியாக விடணும்னு தெரிஞ்சு நடந்துக்கிறவங்க. அவங்கக்கிட்ட தாராளமாக உங்கள் சுதந்திரத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். எதை பற்றியுமே மதிப்பிட செய்யாமல் தேவைப்படும் போது உங்கள் பக்கம் நிற்கிறவங்க தான் கடகராசிக்காரங்க. ஏன்னா மற்றவங்களுடைய சூழ்நிலைகளை புரிஞ்சுக்கிட்டு அடுத்தவர்களின் நிலையிலிருந்து பார்க்கக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க. மேலும் கார்த்திகை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்திலேயே அஷ்டமத்து சனி வக்கர நிவர்த்தியாகி பலம் பெறுகிறார். எனவே எதிலும் நிதானமும் பொறுமையும் உங்களுக்கு ரொம்ப தேவை. விரயங்கள் கூடுதலாகத்தான் இருக்கும். உடல்நிலையிலும் அக்கறை காட்டுங்க கொஞ்சம். எவ்வளவு தொகை வந்தாலுமே அது சேமிப்பாக மாறவே மாறாது. முயற்சிகளில் தடைகள்லாம் ஏற்படலாம். தனிப்பயிற்சி வரை கொஞ்சம் பொறுமையாக செயல்படுறது உங்களுக்கு நல்லது. பணிபுரியும் இடத்துல பதட்டம் வேண்டாம். பணம் பொறுப்பு சொல்லி யாருக்கேனும் தொகை வழங்கி கொடுத்தா அதில் சிக்கல்கள்லாம் ஏற்படலாம். குறிப்பாக குலதெய்வ வழிபாடும் இஷ்டதெய்வ வழிபாடும் உங்களுக்கு கை கொடுக்கும். மாத தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் ராசியிலேயே உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். எனவே குரு பார்த்தாலும் சேர்ந்தாலும் கோடி நன்மை என்பதற்கிணங்க தீமைகள்லாம் விலக வழிவகுத்து கொடுக்க போறார். கார்த்திகை 2ஆம் தேதி முதல் குரு வக்ரம் பெறுகிறார். உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. 6க்கு அதிபதியானவர் அவர் வக்ரம் பெறுவது நன்மைதான். இருந்தாலும் கூட 9ஆம் இடம் எனப்படும் பாக்கியஸ்தானத்திற்கு குருவே அதிபதிங்கிறதால பூர்வீக சொத்து பிரச்சனைகள்லாம் மீண்டும் தலை தூக்க ஆரம்பிக்க போகுது. குடும்ப பிரச்சனைகளை கவனமுடன் கையாள்வது உங்களுக்கு நல்லது. கார்த்திகை 11ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் செல்றாரு. உங்கள் ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் பஞ்சமஸ்தானம் வரும் பொழுது இல்லத்துல மங்கள ஓசை கேட்கும். ஏற்றத்தாழ்வு இல்லாத நிலை வந்து சேரும். உள்ளத்தில் எதை நினைத்தீர்களோ அதை உடனடியாக நீங்கள் செஞ்சு முடிக்க போகிறீங்க. பாகப்பிரிவினைகள்லாம் சுமூகமாக முடிய போகுது.
உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்கள் குரலுக்கு செவி சாய்ப்பாங்க. வியாபாரத்தில் புதிய பங்குதாரர்கள்லாம் வந்து இணைய போகிறாங்க. கார்த்திகை 20ஆம் தேதி தனுசு ராசிக்கு செவ்வாய் செல்றாரு. உங்கள் ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் 6ல் சஞ்சரிக்கும் பொழுது ஜீவனசானம் பலப்பட போகுது. எனவே செய்த தொழிலில் முன்னேற்றம் ஏற்பட போகுது. எதிரிகள்லாம் விலக போகிறாங்க. ஆதாயம் தரும் தகவல்கள்லாம் கிடைக்க போகுது. அதிகார பதவியில் இருக்கிறவங்க உங்களுக்கு அறிமுகமாவாங்க. தொழில் அதிரடி மாற்றங்களை செஞ்சு மற்றவங்கள ஆச்சரியத்தில் ஆழ்த்துவீங்க நீங்கள். கார்த்திகை 20ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு புதன் செல்றார். உங்கள் ராசிக்கு 3, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது பிள்ளைகள் வழியில் விரயங்கள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பூர்வீக சொத்துக்களை நீங்கள் முறையாக பாகப்பிரிவினை செய்கிறது, வீடு கட்டும் முயற்சியில் ஆர்வம் கட்டுவீங்க. பிள்ளைகள் வழியில் சுப செய்திகள்லாம் வந்து சேரப்போகுது. நல்ல சந்தர்ப்பங்கள்லாம் பலவும் வந்து சேரப்போகுது. நல்ல சந்தர்ப்பங்கள் பலவும் வந்து சேரும் நேரமாக இந்த கார்த்திகை மாதம் அமைஞ்சிருக்கு. வருமானம் உச்சம் பெற்று தொழிலில் புதிய பங்குதாரர்கள்லாம் வந்து இணைய போகிறாங்க. பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகளில் மாற்றம் ஏற்படலாம். வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு மாதத்தின் பிற்பாதி மகிழ்ச்சி தரும் விதமாக அமைய போகுது. உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு இலாகா மாற்றம் எளிதில் கிடைக்கும். கலைஞர்களுக்கு எண்ணங்கள்லாம் ஈடேற போகுது. மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அதிகம் கவனம் தேவை. பெண்களுக்கு சுப செய்திகள்லாம் வந்து சேரப்போகுது. துணிவும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்க போகுது. பண தேவை பூர்த்தி செய்யும் நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 19, 20, 30, டிசம்பர் 11, 12. உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மஞ்சள். மேலும் கடகராசியினருக்கு 10ஆம் தேதி வரை குரு பகவான் உங்கள் ராசிக்குள்ளே தான் வக்கர நிலையில் பயணிக்க போகிறார். 19ஆம் தேதிக்கு பிறகு அவர் 12ஆம் இடத்திற்கு வக்கரகதியிலேயே பயிற்சியாகிறார். சுப செலவுகள்லாம் நிச்சயம் உண்டாக போகுது. சுபகாரிய தடைகள்லாம் விலக போகுது. திருமணமாகாதவங்களுக்கு நல்ல வரங்கள் வந்து தேடி வரப்போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கிய முயற்சியில் நல்ல செய்திகள்லாம் கிடைக்க போகுது. பணவரவு திருப்தியாக இருக்கும். தொழிலில் சிறப்பான லாபம் கிடைக்க போகுது. புதிய முதலீடுகளில் ஈடுபட போறீங்க நீங்கள். தொழிலில் விருத்தி அடையும். திடீர் பணவரவு, திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் உண்டாக போகுது. உங்களின் வாக்குஸ்தானம் பலமடையும். சமூகத்தில் பேச்சு மதிப்பு மரியாதை கூடும். முயற்சிகள் அனைத்திலுமே நல்ல முடிவுகள் உங்களுக்கு கிடைக்கும். வெளியூர் வெளிநாடு பயணங்களில் வெற்றி கிடைக்க போகுது. நிலம், வீடு, வாகனம், ஆபரணம் உள்ளிட்ட அசையும் அசையா சொத்துக்கள்லாம் சேர்க்க உண்டாக போகுது. குழந்தைகளின் கல்வி வேலை வாய்ப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்க போகுது. குழந்தைகள் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாக போகுது. பயணங்களால் ஆதாயம் உண்டாக போகுது. உங்களின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். தாயாரால் ஆதாயம் ஏற்படும். மனசில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மன அழுத்தம் குறைந்து மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்பட போகுது. குரு உச்சநிலையில் வக்கரமடைகிறதால தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்பாவின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். இரத்த பந்த உறவுகளிடம் சற்று சுதாரித்து நீங்கள் தான் இருக்கணும். உத்தியோகத்திலையும் தடைகளில் பிரச்சனைகளும் வந்து கொண்டே தான் இருக்க போகுது. சிலருக்கு கைகூடி வந்த வேலை வாய்ப்புகள்லாம் தட்டி போவதற்கு வாய்ப்பு இருக்கு. முருகன் வழிபாடு உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசினருக்கு கழுத்து, முதுகு தொடர்பான பிரச்சனைகள்லாம் வருங்கிறதால சூரிய நமஸ்காரத்தை கற்றுக்கொள்வது உங்களுக்கு நல்லது. கழுத்து, முதுகில் பாதிப்புகள்லாம் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. நிறைய தண்ணீர், நிறைய மோர் குடிப்பது நன்மையை ஏற்படுத்தும். உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணவரவு நல்லா இருக்கும். இழுபறியாக இருந்து வந்த நிலைமைகள்லாம் மாறி இனி அடுத்தடுத்து நன்மைகள் நடக்கும் காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. மேலும் உங்கள் முன்னேற்றம் எப்படி அமைய போகுதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, விரும்பிய இடமாற்றம் எல்லாம் கிடைக்க போகுது. தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமும் லாபமும் காணப்பட போகுது. ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துறது ரொம்ப நல்லது. புதிய வாகனங்கள்லாம் வாங்கும் யோகம் உங்களுக்கு உண்டாக போகுது. குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நிறைந்த மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. வழிபாடு பார்த்து கேட்டிங்கன்னா 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறதால மன அழுத்தம் தீர நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும். பதட்டங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. சந்திரனின் ஆட்சியாக இருக்கிறதால சிவன் வழிபாடு செய்கிறதும் உங்களுக்கு யோகத்தை தரும். திங்கட்கிழமை சோமவார விரதம் இருப்பது நன்மையை மேலும் பெருக்கி தரும். பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கடன் குறையணும், தேக ஆரோக்கியத்தில் பலம் பெறணும்னு நீங்கள் கோயிலுக்கு பழங்கள்லாம் வாங்கி கொடுப்பது நன்மையை ஏற்படுத்தும்.
கடன் குறைய வேணும் அப்படின்னா திங்கட்கிழமை தோறும் பச்சரிசி வாங்கி கொடுப்பது நன்மையை தரும். மேலும் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதக்காரர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே பின்விளைவு பற்றி யோசித்து செயல்படும் உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முன்னேற்றமான மாதம் அமைய போகுது. ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கும் குரு வக்ரம் அடைஞ்சிருக்கிறதால முன்பிருந்த நெருக்கடிகள்லாம் இந்த மாதம் குறைய போகுது. எடுத்த வேலைகளை முடிச்சிட கூடிய நிலை உண்டாக போகுது. உங்கள் ராசிக்கு பஞ்சமாதிபதியும் ஜீவனாதிபதியும் செவ்வாய் 5ஆம் இடத்துல டிசம்பர் 6 வரை ஆட்சியாக சஞ்சரிக்கிறதால குடும்பத்துல சுபிட்ச நிலை உண்டாக போகுது. நீண்ட நாள் விருப்பமெல்லாம் பூர்த்தியாக போகுது. புதிய இடம் வீடு வாங்கும் யோகம் உண்டாக போகுது. பிள்ளைகளால பெருமை உண்டாகும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட போகுது. டிசம்பர் 6 முதல் சத்ரு ஜெயஸ்தானத்துல செவ்வாய் சஞ்சரிக்கிறதால இழுபறியா இருந்த வேலைகள்லாம் முடிவுக்கு வரப்போகுது. உங்கள் அந்தஸ்து உயரும். தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட போட்டிகள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுது. உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள்லாம் விலகும். வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் கூட அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகு சேர்க்கை பெற்றிருக்கிறதால உடல் ரீதியாகவும் வாழ்க்கை ரீதியாகவும் ஒரு சிலருக்கு சங்கடங்கள்லாம் ஏற்படலாம். கவனமாக இருங்க. நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம். அதனால் ஒவ்வொரு வேளையிலுமே நீங்கள் பின்விளைவுகளை பற்றி யோசித்து முடிவெடுக்கிறது நல்லது. வாழ்க்கை துணையின் ஆலோசனை இந்த மாதத்தில் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை ஏற்படும். சந்திராஷ்டமம் நவம்பர் 27. அதிர்ஷ்ட நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 20, 21, 29, 30, டிசம்பர் 2, 3, 11, 12. பரிகாரமாக நீங்கள் வேதகரீஸ்வரரை வழிபட நினைத்தது நடந்தேறும். மேலும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்த வேலையில் உறுதியாக இருந்து வெற்றி பெறும் உங்களுக்கு கார்த்திகை மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதமாக அமைஞ்சிருக்கு. உங்கள் ராசிக்கு தன குடும்பாதிபதியான சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால குடும்பத்தில் சுபிட்சம் ஏற்பட போகுது. எடுத்த வேலைகளை முடித்திடக்கூடிய அளவுக்கு சூழல்கள்லாம் சாதகமாக அமைய போகுது. சட்ட ரீதியான பிரச்சனைகள்லாம் அரசு விவகாரம் உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது. பணியாளர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் விலக போகுது. டிசம்பர் 6 வரை புதன் உங்கள் புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவார். எந்த வேலையுமே எப்படி முடிக்கணுங்கிறத அறிந்து ஒவ்வொரு வேலையும் நடத்தி முடிக்க போறீங்க நீங்க. எதிர்பார்த்த பணமெல்லாம் வந்து சேரப்போகுது. வியாபாரத்தில் இருந்த நெருக்கடிகள்லாம் விலக போகுது. குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். சிலருக்கு புதிய சொத்து சேரும். வியாபாரிகள் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கும். தொழிலை விரிவு செய்வதற்காகவும் வீடு கட்டுவதற்காகவும் வங்கியில் கேட்டிருந்த பணங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. கடந்த கால நெருக்கடிகள்லாம் இப்போ இந்த மாதம் விலக போகுது. இருந்தாலும் நட்சத்திராதிபதி சனி அஷ்டமஸ்தானத்தில் ராகுவுடன் சேர்ந்து சஞ்சரிக்கிறதால எதிரிகளால் மறைமுக தொல்லைகள்லாம் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு எதிராக அவதூறு பரப்புறவங்கிறதால அனைவரிடமுமே நீங்கள் அழகாக பழகிறது ரொம்ப நல்லது. உழைப்பின் காரணமாக உடல்நிலை குறைவு ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் கவனம் ரொம்ப அவசியம். பிள்ளைகளிடம் விட்டு கொடுத்துட்டு நடந்தா அவர்களை நல்ல வழிக்கு கொண்டு வர உங்களால் முடியும். அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றங்கள்லாம் கிடைக்க போகுது. விவசாயம் செழிப்படையும். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். மாணவர்களுக்கு படிப்பின் மீது அக்கறை கூடும். சந்திராஷ்டமம் உங்களுக்கு நவம்பர் 28. அதிர்ஷ்ட நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 17, 20, 26, 29. பரிகாரமாக நீங்கள் பைரவரை வழிபட சங்கடங்கள்லாம் விலகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்திசாலித்தனத்துடன் செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கும் உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் நன்மையான மாதமாக அமைய போகுது. வித்யாகாரகன் புதன் டிசம்பர் 6 வரை சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால இதுவரை இருந்த நெருக்கடிகள்லாம் விலக போகுது. நினைத்ததை நடத்தி கொள்ளும் அளவுக்கு சூழ்நிலைகள்லாம் சாதகமாக அமைய போகுது. பணப்புழக்கம் அதிகரிக்கும். பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு உயரும். பல முறை முயற்சி செய்தும் நடைபெறாமல் இருந்த வேலைகள்லாம் இப்போது நடந்தேறப் போகுது. கேட்டிருந்த இடத்துல இருந்து பணம் வரும். வரவு செலவு சுமூகமாக நடக்கும். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள்லாம் விலக போகுது. சிலர் புதிய இடம் வீடு என்று வாங்க போறீங்க. டிசம்பர் 6 முதல் தைரியகாரகன் செவ்வாய் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதால உங்களின் வலிமை அதிகரிக்கும். எடுத்த வேலைகளை முடித்திடக்கூடிய நிலை உங்களுக்கு உண்டாக போகுது. எதிர்ப்பு போட்டி பிரச்சனை என்ற நிலை மாறப்போகுது. குடும்பத்திற்குள்ள இருந்த குழப்பங்கள்லாம் விலக போகுது. பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் மாதம் முழுவதும் சூரியன் சஞ்சரிக்கிறதால குடும்பத்தினரின் தேவைகள்லாம் நிறைவேற்ற போறீங்க நீங்க. உறவுகளிடம் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரப்போகுது. பூர்வீக சொத்து விவகாரத்தில் சாதகமான நிலை உங்களுக்கு ஏற்பட போகுது. கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் உண்டாகும். அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனியும் ராகுவும் உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தினாலும் கூட
டிசம்பர் 6 வரை சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் உங்களை சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சிருப்பார். வசதி வாய்ப்புகளை அதிகரிப்பார். டிசம்பர் 6 முதல் ருணரோக சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் உடல் பாதிப்புகள்லாம் விலகும், எதிர்ப்புகள்லாம் நீங்கும், வழக்கு விவகாரம் சாதகமாகும், விவசாயம் செழிப்படையும், முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையும். சந்திராஷ்டமம் உங்களுக்கு நவம்பர் 29. அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 20, 23, டிசம்பர் 2, 5, 11, 14. பரிகாரமாக நீங்கள் வெங்கடேஸ்வரரை வழிபட நினைத்ததெல்லாம் நடந்தேற போகுது, நன்மை அதிகரிக்க போகுது. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.